ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று காலையில் ஆதித்யா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு. இப்போலாம் வந்து அழுகிறதோ அடம் பிடிக்கிறதோ எதுவுமே கிடையாது. அவன் ஃப்ரெண்டு இப்போ வந்து ஸ்கூலுக்கும் வரதில்லை. இருந்தாலும் வந்து ஆதித்யா சமத்தா வந்து ஸ்கூலுக்கு போய்க்கிறாரு. வந்து தான் லஞ்ச் ஒர்க் வந்து பார்த்துருந்தேன். லஞ்சுக்கு நேற்று வந்து தேங்காய் பால் சாதம் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு பிரியாணியை கம்பேர் பண்ணும்போது தேங்காய் பால் சாதம் ரொம்ப வந்து பிடிக்கும். டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். விரதம் சாப்பிட்றக்கே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நேற்று ஸ்பைஸியாக வந்து கொஞ்சம் வந்து எக் கிரேவி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதுவுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ட்ரை பண்ணேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்து அதோட ரெசிபி வந்து இந்த வீக் போகிற ஏதாவது ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஈவினிங் மேலே வந்து ராகி இட்லி வந்து அரைக்க வேண்டியது கம்மியான குவான்டிட்டினால மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி எடுத்துட்டேன். இதோட ரேஷியோ வந்து ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கீழே டேக் பண்ணுறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே ஆதித்யா கொஞ்ச நேரம் விளாட கூட்டு போயாச்சு. அவனோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்து விளாட ஆரம்பிச்சிட்டான். இப்போலாம் எப்படா வெளியே கூப்பிட்டு போவாங்க, எப்படா வந்து விளாடுவோம் அப்படி தான் வந்து இருக்கான். விளாண்டுட்டு வந்தனால கொஞ்சம் நல்லாவும் வந்து பசிக்கும், நல்லா வந்து தூங்கிடுவான். வந்து தான் வந்து டின்னர் ஒர்க்கே பார்த்துருந்தேன். ஆதித்யாவுக்கு மட்டும் வந்து இடியாப்பம் ரெடி பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து தோசை தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். சைடிஷாக வந்து கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சு வந்து சூப்பராக வந்து நைட் டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.